Hello students, 10th Maths public examsல கேட்கக்கூடிய top most important 2 marks and 5 marks 8 marks golden questions என்ன அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சொல்கிறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்து நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கில் உங்களோட இம்பார்ட்டண்ட்டை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் டெக்ஸ்ட் புக்கில் இந்த கொஷின்ஸை வந்து நான் சொல்ல இருக்கேன். தொடர்ச்சியாக வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் 2025க்கான பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமா தான் நான் போடுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இல்லை நாங்கள் 10th வீடியோ மட்டும் மிஸ் பண்ணாமல் இம்மிடியட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th சயின்ஸ், தமிழ், சோஷியல் இதற்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ எல்லாமே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மற்ற வீடியோஸை போய் பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லை பிள்ளைங்களா, நீங்க பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு எந்த செகண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த செகண்ட்ல இம்மிடியட்டா ஒரே ஒரு லைக் கொடுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மட்டும் லைக் கொடுங்க. அதே மாதிரி கல்வி விஜி சேனல்ல போற வீடியோஸ் கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும்னு ஃபீல் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து தொடங்கி 8th சாப்டர், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி வரையும் என்ன 2 மார்க்ஸ்லாம் படிச்சோம்னா ஈஸியா வந்து 1 மார்க்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும், எப்படி வந்து நம்ம சென்டம் எடுக்க முடியும், எப்படி நம்ம ஈஸியா பாஸ் ஆகிறது, எப்படி வந்து நம்ம ஒரு 80ல இருந்து ஒரு 90 மார்க்ஸ் இங்க மேக்ஸ்ல வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்றது, இந்த மாதிரி குழப்பமுள்ள மாணவர்களை நீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனா இந்த வீடியோ அமையும். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போறதுக்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா போதும். உங்களுக்கு 100% கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். 10th மேக்ஸில் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 சாப்டர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சாப்டர்லேயும் எத்தனை 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்குறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்ன அப்படின்றத சொல்ல இருக்கிறேன். டெக்ஸ்ட் புக் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸை உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்துருவோம். ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் என்ன சம்ஸ்லாம் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கொஸ்டின் நம்பர் 1, question number 2, question number 4, question number 6, question number 7. Exercise 1.1ல question number 1, 2, 4, 6, 7. 6th sumல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் மேக்ஸிமம் கேட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்சா 3 சப்டிவிஷனுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 7thலையுமே வந்து 2 சப்டிவிஷனுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2ல இம்பார்ட்டன்ட் என்னன்னு தெளிவாக பார்த்துருவோம். 1.2வை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து கொஸ்டின் நம்பர் 2வும் கொஸ்டின் நம்பர் 4 மட்டும் பார்த்தாவே போதும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டினும் கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் ரெண்டுமே சேர்த்து தான் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. எக்ஸசைஸ் 1.3ல உங்களுக்கு வந்து 10th சம் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த 4th சம் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அதுவும் கேட்குறாங்க. 4th சம்மும் 6th சம்மும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு 2 மார்க்ஸில். ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸை பொறுத்தவரையும் கைட்லேயே அப்படியே பார்க்கறது, மேக்ஸ் கிளாஸ் ஒர்க்கில் அப்படியே பார்க்கறது, இந்த மாதிரிலாம் படிக்கிறீங்க. மேக்ஸை பொறுத்தவரையும் ஒர்க் அவுட் பண்ணணும். நோட் எடுத்து டெக்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணாதான் நமக்கு வந்து ஃபார்முலாஸ் ஞாபகம் இருக்கும், ஸ்டெப்பு ஞாபகம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கைடையும் கிளாஸ் ஒர்க்கும் அப்படியே வச்சு படிச்சுட்டு போகிறதுனால எக்ஸாம் ஹாலில் போகும்போது உங்களுக்கு பதட்டத்தில் எல்லாம் வந்து மறந்து போயிடும். ஸோ அந்த தவறை பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் 1.4ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 12 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திரும்பவும் சொல்கிறேன். கொஸ்டின் நம்பர்
2, question number 4, question number 6, question number 10, question number 11, question number 12. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நம்பர் 10 வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ்லையும் அதே ஒரு பேட்டர்ன் வருது. ஸோ அதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5 பாருங்கள். எக்ஸசைஸ் 1.5ல உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து 5 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 5 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சாப்டர் 1 எல்லாருமே வந்து ஃபினிஷ் பண்ண பாருங்கள். கொஷின் நம்பர் 1ல உங்களுக்கு 4th சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4th and 5th பார்த்துக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். 2 மார்க்ஸில் 2 சப்டிவிஷனுமே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 4th சம் வெரி இம்பார்ட்டன்ட், 7th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 8th 3 சப்டிவிஷனுமே பார்த்து வச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ எக்ஸசைஸ் 1.6 வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், இது ஃபுல்லாகவே பாருங்கள். இதில் வந்து யூனிட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன். யூனிட் டெஸ்ட்டில் யாரும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் கொஷின் நம்பர் 3யுமே பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் சம் என்னன்னு சொல்கிறேன், கொஷின் நம்பர் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. நான் டெக்ஸ்ட் புக்லேயே அப்படியே சொல்லிட்டே போனேன்னா வீடியோ லென்த்தியாக போகும். எக்ஸாம்பிள் 1.1, அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்குகள். எக்ஸாம்பிள் 1.1 தேர்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2, அடுத்தது எக்ஸாம்பிள் 1.3, நெக்ஸ்ட் 1.5, நெக்ஸ்ட் 1.7, நெக்ஸ்ட் 1.11, நெக்ஸ்ட் 1.15, நெக்ஸ்ட் 1.17, நெக்ஸ்ட் 1.22, அடுத்தது 1.23. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னென்ன 2 மார்க்ஸ் என்னென்ன 5 மார்க்ஸ் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். 2 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து இதில் 1 or 2 கொஷின்ஸ் கேட்டுருங்க. 5 மார்க்ஸ் கம்பல்சரி 2 கொஷின் வரும். ஸோ சாப்டர் 1 வந்து சென்டம் எடுக்கிறோம்னு நினைக்கிறவங்களும் 90+, 80+ எடுக்கிறவங்களும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்க. பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க சாப்டர் 1 ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக 2 சம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் பார்த்துருவோம். எக்ஸசைஸ் 2.1ல இம்பார்ட்டன்ட் சம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். கொஸ்டின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுல இருந்து கேட்பாங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 6மே இம்பார்ட்டன்ட், யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம், HCF கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸசைஸ்ல 2.2ல கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 9 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 4ல இருந்து சம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6 இந்த 3 சம்ல இருந்து ஏதாவது ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.5ல கொஸ்டின் நம்பர் 4, 5, 6 இது எல்லாமே ஏபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிடில் டேர்ம் 6th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்த 7th சம் அண்ட் 8th சம் இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கு அடுத்தது 12th சம் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ரேஷியோ ஆஃப் 6th and 8th டேர்ம் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதுவும் பாருங்க. 11th கொஸ்டின் சம் ஆஃப் 3 consecutive terms that are in AP is 27 இல்லையா? ஸோ இதுவுமே கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.6ல கொஸ்டின் நம்பர் 9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல கொஸ்டின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6மே பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி 11th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ 11th சம் அண்ட் 12th சம். எக்ஸசைஸ் 2.7ல கொஸ்டின் நம்பர் 4 நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 அதையும் பாருங்க, 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9ம் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.8ல கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 6 வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சாகணும். கொஸ்டின் நம்பர் 6லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10 டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 2.9 இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சா ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 and 3 இந்த 2 சம்ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க. அதே போல 6th சம்
ரேகா ஹேஸ் 15 ஸ்கொயர் இல்லையா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் 100% கேட்பாங்க. நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சாப்டர் 2ல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 2.6 பாருங்க, 2.9 பாருங்க, 2.10 பார்த்துக்கோங்க, 2.18 சாரி 2.13 பார்த்துக்கோங்க, 2.15, 2.16 திரும்பவும் சொல்கிறேன், 2.6, 2.9, 2.10, 2.13, 2.15, 2.16, 2.26, 2.28, 2.38, 2.39, 2.41, 2.51, 2.55, 2.58 இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்காட்டு கணக்குகள்ல நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5 நல்லா பாருங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 6 பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3யுமே இம்பார்ட்டன்ட். தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரால உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் சொல்றேன், எடுத்துக்காட்டு கணக்குகள் நோட் பண்ணிக்கோங்க. 3.8 வெரி இம்பார்ட்டன்ட். 3.14ல செகண்ட் சப்டிவிஷன், 3.19ல செகண்ட் சப்டிவிஷன், 3.21, 3.22, 3.26, 3.28, 3.32, 3.35, 3.36, 3.46ல தேர்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன், 3.63, 3.72, 3.73 இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்ல எடுத்துக்காட்டுகளை கேட்கக்கூடிய மிக 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 முக்கிய வினாக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம பாருங்க. 3.1ல கொஸ்டின் நம்பர் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மேக்சிமம் அடிக்கடி கேட்குறாங்க. இருந்தாலும் எல்லா சம்ஸுமே பார்த்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது தேர்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது ஃபிஃப்த் சம் இம்பார்ட்டன்ட் 3 and 5. எக்ஸசைஸ் 3.2ல ஜிசிடியில இருந்து ஒரு சம் கண்டிப்பா கேட்டுருவாங்க. அதே மாதிரி எல்சிஎம்ல இருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரையும் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 3.3ல எல்சிஎம்ல உங்களுக்கு செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? செகண்ட் சம்ல கொஸ்டின் நம்பர் 2ல செகண்ட் சப்டிவிஷன் 3.3ல அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா கொஸ்டின் நம்பர் 4ல உங்களுக்கு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.5ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம்ல உங்களுக்கு செகண்ட் சப்டிவிஷனும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது ஃபோர்த் சம் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.6ல கொஸ்டின் நம்பர் 4 நல்லா பாருங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.7ல கொஸ்டின் நம்பர் 1ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கு அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.8 ஸ்கொயர் ரூட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். முடிஞ்சா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே பாருங்க. 100% இதுல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டுருவாங்க. அல்ஜிப்ரால எப்பவுமே 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த 3 அப்படி இல்லை மிஸ் ஆச்சுன்னா 2 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம் வரும். மேட்ரிக்ஸஸ்ல இருந்து ஒன்று கேட்டுருவாங்க. உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் இல்லை ஜிசிடி இந்த மாதிரி எதுல இருந்து வேணா கேட்பாங்க. இல்லை எலிமினேஷன் மெத்தட் இதுல இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அல்ஜிப்ரா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த எக்ஸசைஸ்ல அட்லீஸ்ட் நான் சொல்லக்கூடிய சம்ஸாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முடிஞ்சா ஃபுல்லாமே பாருங்க. எக்ஸசைஸ் 3.9ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.11ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.12ல கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் கொஸ்டின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நம்பர் 4 அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், மிஸ் பண்ணாம பாருங்க. எக்ஸசைஸ் 3.13ல கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.14ல கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 இம்பார்ட்டன்ட். 6 அடிக்கடி கேட்கக்கூடிய மிக மிக முக்கிய வினா.
கிராஃபை பொறுத்த வரையும் கிராஃப் ஆஃப் வேரியேஷன் மட்டும் படிச்சிங்கனாவே போதும். ஏன்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷன்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ எக்ஸசைஸ் 3.15 நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சம்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சம் அண்ட் எக்ஸசைஸ் சம் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இல்லை நான் குவாட்ரேட்டிக் கிராஃப் தான் பார்ப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா குவாட்ரேட்டிக் கிராஃபில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு குவாட்ரேட்டிக் கிராஃபில் 2 மெத்தட் இருக்குது. ஸோ 2 மெத்தட்லேருந்து ஒரு மெத்தட் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு அப்படியே அதை வந்து நம்ம ட்ரா பண்ணுறது. இன்னொன்று 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம வந்து அதோட பாயிண்ட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க தெரிஞ்சவங்க பார்த்துக்கோங்க, நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். இல்லை நான் மற்ற சம்ஸுமே பார்க்கணும் அப்படின்னா 2லேருந்து 8 வரையும் பார்க்கணும். என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.15 பார்க்கறது வெரி 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 ஈஸி அண்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ல இருந்து கண்டிப்பாக ஒரு சம் வரும். ஸோ ஈஸியாக 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து அல்ஜிப்ரால மிக மிக முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேட்ரிசஸ். பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, 80% எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து மேட்ரிசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்க எல்லா சம்ஸுமே முடிச்சிங்கன்னா சென்டம் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ் ஆகிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 3.17 கொஸ்டின் நம்பர் 5 அண்ட் கொஸ்டின் நம்பர் 6 வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 7 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.18 கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை கேட்குறாங்க, முடிஞ்சா ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 7th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8th சம்மும் இம்பார்ட்டன்ட். 3.19 இருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. இதில் வந்து நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸில் மிஸ் பண்ணாமல் படிங்க. 9th சம் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 7th சம்மும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் 11th சம், 13th சம், இது எல்லாமே உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் 7, 8, 9, 10, 11, 12 இது எல்லாமே பாருங்கள். 13 எல்லாமே பாருங்கள், வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் கொஸ்டின் நம்பர் 5 இதையுமே பாருங்கள், உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இதுவரையும் படிக்காதவங்க தயவு செஞ்சு இம்மிடியேட்டாக படிங்க. அதுக்கடுத்து யூனிட் எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள் 4th சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து லோயஸ்ட் ஃபார்ம் ஜிசிடி 4, 5, 6, 7 4, 5, 6, 7 இது 4மே பாருங்க. இதுல இருந்து சம்ஸ் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல வந்து தீரம் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ 3 தீரம், பைத்தாகரஸ் தீரம், தேல்ஸ் தீரம், அதுக்கடுத்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி பிபிடி தீரம் இல்லையா, அது ஆங்கிள் பைசெக்டார் தீரம். இந்த 3 தீரமை நல்லா பார்த்துக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தீரம்ல ஈஸியா 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இது போக உங்களுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ்ல முதல் சம் சொல்லிடுறேன். ஜாமெண்ட்ரியில நோட் பண்ணிக்கோங்க. 4.1 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 4.8, 4.14, 4.15, 4.16, 4.21, 4.22, 4.23, 4.25, 4.32 இது எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்காட்டு கணக்குகள். சரிங்களா? அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 4.1 என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். நம்ம தொடர்ச்சியாக வீடியோவில் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இமீடியட்டாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்களுக்காக வீடியோ போடுறோம். ஸோ தயவு செஞ்சு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. 4.1 படிக்க வேண்டிய முக்கியமான கணக்கு பார்க்க வேண்டியது கொஸ்டின் நம்பர் 4 கொஸ்டின் நம்பர் 9 உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க் சம்ஸ். ஓகேங்களா? 4.2 பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 8 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 9th சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரையும் நீங்க என்ன பொறுத்தவரையும் சிமிலர் ட்ரையாங்கிள் கண்டிப்பா பாருங்க. அதுக்கு அடுத்தது நீங்க வந்து ஆல்டிடியூடு, அதாவது இந்த சம்ஸ் இந்த எக்ஸசைஸ்ல ஒரு சம்மா கண்டிப்பா பாருங்க. அப்படி இல்லைன்னா மொத்தமே உங்களுக்கு 3 மெத்தட் இருக்கு இல்லையா? ஸோ 3 மெத்தட்ல 2 மெத்தடை கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பைத்தாகரஸ் தீரம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தீரம் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கண்டிப்பா வரும். அடுத்தது எக்ஸசைஸ் 4.3 கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 7 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 4.4 கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்.
ஷோ தட் த ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் யர் ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த சாப்டரில் உங்களுக்கு யூனிட் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th சம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் எடுத்துக்காட்டு கணக்குகள் எக்ஸாம்பிள் சம்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 5.2, 5.3, 5.4, 5.6, 5.4, 5.6, 5.11, 5.9ல தேர்ட் சப்டிவிஷன். அடுத்தது 5.19 வெரி இம்பார்ட்டன்ட், 5.33 வெரி 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 இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.1ல கொஷின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6 பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 9 வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. எக்ஸசைஸ் 5.2ல கொஷின் நம்பர் 2, 3 வெரி இம்பார்ட்டன்ட். 3ல 2 சப்டிவிஷனுமே பார்த்துக்கோங்க. அடுத்து 7th கொஷின், 8th கொஷின், 9th கொஷின். 9th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 13th சம்மும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Exercise 5.3ல question number 6, question number 8, question number 9, question number 10, question number 13ல first subdivision, 14ல first subdivision, very very important. Exercise 5.4ல question number 7, question number 11, very very important. உங்களுக்கு வெறும் ப்ரீவியஸ் இயர்ல 12ம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வெறும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின்ஸ் மட்டும் சொல்லலை பிள்ளைங்களா. 2025ல பப்ளிக்ல கேட்கறதுக்கு என்ன சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்கூல் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அவங்களோட அனுபவமும் பிளஸ் என்னோட 26 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இதில் ஒரு கொஷின்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. யூனிட் எக்ஸசைஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 2ம் கொஸ்டின் நம்பர் 3யும் கொஸ்டின் நம்பர் 4, 2, 3, 4 இந்த மூணுமே நல்லா பார்த்துக்கோங்க. 6th சாப்டர் ட்ரிக்னாமெண்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க்ஸ் பார்த்துருவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி பார்த்துருக்க மாட்டீங்க. 9th ட்ரிக்னாமெண்ட்ரி நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு 10th வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி ஈஸியாக இருக்கும். ஸோ இருந்தாலும் 10th வந்து எனக்கு வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி ஆல்ரெடி நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சவங்க நீங்கள் அதை ட்ரிக்னாமெண்ட்ரி ட்ரை பண்ணுங்கள். தெரியாதவங்க இதுக்கு மேலே ட்ரிக்னாமெண்ட்ரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற சாப்டர்ஸை கவர் பண்ண பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சம் சொல்லிடுறேன். 6.5 எக்ஸாம்பிள் 6.5, example 6.13, example 6.18, 6.19, 6.21, 6.22, 6.26, 6.29 இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரியை தெரியும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸை பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம்ஸில் கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ் என்ன, 5 மார்க்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். எக்ஸசைஸ் 6.1ல கொஷின் நம்பர் 3 வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் சப்டிவிஷன் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு 4th கொஷின், 4th செகண்ட் சப்டிவிஷன் அதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். அதுக்கடுத்து 7th கொஷின், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.2, 6.2ல கொஷின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஷின்ஸுமே அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. கொஷின் நம்பர் 2வும் இந்த வர பப்ளிக்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 6ம் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.3ல கொஷின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 6 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.4ல கொஷின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட் கொஷின், கொஷின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5 பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்குறது. கொஷின் நம்பர் 4ம் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்லேயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்பவுமே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ தயவு செஞ்சு 6.4 மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரி தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சம் விடாமல் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும்.
இல்லை என்னால் பார்க்க முடியாது, எனக்கு ஒரு 90-95 வந்தால் போதும் அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை பாருங்கள். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் படிக்காதவங்க படிச்சிருங்க. அடுத்து யூனிட் எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 6 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 7th சாப்டர் மென்சுரேஷன் பொறுத்த வரையும் எனக்கு சம்மே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்ஷனில் வேறு கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா, அதாவது அந்த கொஷின்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அட்டன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுட்டு வாங்க. அந்த ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அது 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 5 மார்க்ஸாக இருந்தாலும் சரி. பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்சுரேஷன் கண்டிப்பாக 5 மார்க்ஸில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ தயவு செஞ்சு 5 மார்க்ஸ் நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுங்க. எக்ஸாம்பிள் சம்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 7.6 இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட்டு 7.8 இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்தது 7.9 இம்பார்ட்டன்ட், 7.10 இம்பார்ட்டன்ட், 7.15, 7.19, 7.22, 7.23, 7.24, 7.26, 7.27, 7.30, 7.31. இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சம்ஸு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்காட்டு கணக்குகள், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.1. 7.1ல் என்னென்ன சம்ஸ்லாம் 2 மார்க்ஸில் 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். கொஷின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸில் கேட்குறாங்க. அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 7 வெரி இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி கொஷின் நம்பர் 8 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 7.2ல் கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 6, கொஷின் நம்பர் 8, கொஷின் நம்பர் 10 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 9மே பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் அது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ரிவிஷனில் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 7.3ல் கொஷின் நம்பர் 2 வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த நார்தர்ன் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் 100% கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் படிங்க. அதே போல் கொஷின் நம்பர் 5ம் பார்த்துக்கோங்க, கொஷின் நம்பர் 7ம் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 7.4ல் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4, கொஷின் நம்பர் 7 அண்ட் 8 ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. யூனிட் எக்ஸசைஸில் பார்க்க வேண்டிய சம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 5 அண்ட் கொஷின் நம்பர் 10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 8ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளில் 8.2 இம்பார்ட்டன்ட், 8.3, 8.12, 8.15, 8.16, 8.19, 8.20, 8.23, 8.28, 8.30, 8.31, 8.32 இது எல்லாமே எடுத்துக்காட்டு கணக்குகள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சம்ஸ். இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம்ஸ், எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் சம்ஸில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்துருவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் ப்ராபபிலிட்டிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு டைம் நிறைய எடுக்கும். 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம், ஆனால் உங்களுக்கு சம் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஆப்ஷனில் விட்டுட்டு மற்ற கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். வேறு வழி இல்லாத பட்சத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரையும் கண்டிப்பாக 2 மார்க் கொஷின்ஸில் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ப்ராபபிலிட்டியில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் 8.3, 8.4 ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து வச்சுக்கோங்க. பாஸ் ஆகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு சாப்டர் அல்ஜிப்ராவில் ஸ்கொயர் ரூட்டு, ஜிசிடி, மேட்ரிக்ஸு, அதுக்கடுத்தது ப்ராபபிலிட்டி, கிராஃப், ஜாமெண்ட்ரி, 1 மார்க்ஸ் இதை மட்டும் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 டீட்டெயில் அட்டன் பண்ணிடலாம், 5 மார்க் கொஷின். அதே மாதிரி அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு, ஜிசிடி, எலிமினேஷன் மெத்தடும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது மேட்ரிசஸ் இதில் 2 டீட்டெயில் அட்டன் பண்ணிடலாம். இங்கே உங்களுக்கு ஒரு 20 மார்க்ஸ் கிடச்சிச்சா, அடுத்து ப்ராபபிலிட்டியில் ஒரு டீட்டெயில், அங்கே ஒரு 5 மார்க்ஸ். ஸோ 25 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும்.
2 மார்க்ஸ் பொறுத்தவரையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 2-3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா கூட ஒரு 6 மார்க்ஸ் வந்துடும். 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் கரெக்டாக இருந்தால் கூட ஒரு 12 மார்க்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஒரு 50லேருந்து ஒரு 60 மார்க்ஸ் தாராளமாக வந்துடும். ஸோ அது கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அது இல்லாமல் கிராஃப் ஜாமெண்ட்ரிலாம் இருக்குது. ஸோ கிராஃப் ஜாமெண்ட்ரிலாம் அட்டன் பண்ணிங்கன்னா அழகாக ஈஸியாக 60லேருந்து 70க்கு மேலே 70 கன்ஃபார்ம் எடுக்க முடியும். ஸோ பயப்படாதீங்க. ஓகேங்களா? சென்டம் எடுக்கிறது தான் மேக்ஸில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ பாஸ் ஆகிறதும் 90+ எடுக்கிறது அப்படின்றது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ எந்தெந்த சாப்டர் பக்காவாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ல இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 8.1ல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 7, கொஷின் நம்பர் 12, கொஷின் நம்பர் 13, கொஷின் நம்பர் 15 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 8.1ல். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 8.2ல பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 and 5 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மேக்ஸில் வந்து நம்ம வந்து எவ்வளோ குறைஞ்ச சம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மினிமம் சம்ஸ் அட்டன் பண்ணால் எப்படி வந்து நம்ம 80+ 90 எடுக்கலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்ல இருக்கேன். இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் டைம் இருக்குது கொஞ்சம். ஸோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடிஞ்ச வரை கவர் பண்ணிடலாம். நாள் நெருங்க உங்களுக்கு மினிமம் கொஷின்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ணாக்க வந்து நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 8.3ல கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 7, கொஷின் நம்பர் 8ல் செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. முடிஞ்சால் மொத்தமே பாருங்கள். 9th சம் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா 13th சம். ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க 8.3, 8.4 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ஃபுல்லாகவே பாருங்கள். ஈஸியாக அதில் இருந்தே உங்களுக்கு இந்த 2 எக்ஸசைஸில் இருந்து ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். 2 மார்க்ஸ் கொஷின் 1 வந்துடும். ஸோ 7 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 8.4ல் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 12 பாருங்கள். பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ்லாம் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். அதில் வந்து நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கக்கூடாது. சொன்னது புரியுதுங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பார்க்கறது வந்து 80+ 90 சென்டம் எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸசைஸ் 8.4ல் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 12 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் எக்ஸசைஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இதுவரையும் வந்து எல்லாரும் வந்து 1 மார்க் கொஷின்ஸ் ரெடி ஆகிட்டிங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து ரெடி ஆகலை இதுக்கப்புறம் ரெடி ஆகிடுங்க. இன்னும் ஒரு 3 டேஸ்க்குள்ளே மேக்ஸோட 1 மார்க்ஸை கவர் பண்ணல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேக்ஸில் சென்டம் மார்க் போகிறதுல பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸ்லேயே உங்களுக்கு மார்க்ஸ் போயிடும். ஸோ முடிஞ்ச வரையும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 70 எடுக்கணும்னு நினச்சாலும், பாஸ் ஆகணும்னு நினச்சாலும், சென்டம் எடுக்கணும்னு நினச்சாலும் 1 மார்க்ஸ் வெரி 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 யூஸ்ஃபுல். 1 மார்க்ஸ் கவர் பண்ணிடுங்க. யூனிட் எக்ஸசைஸில் 8th சாப்டரில் கொஷின் நம்பர் 3 வெரி இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 6 இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 5 கூட அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. கொஷின் நம்பர் 3யும் 6ம் மேக்ஸிமம் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 1லேருந்து சாப்டர் 8 வரையும் பார்க்கக்கூடிய மேக்ஸிமம் கொஷின்ஸ் சொல்லியிருக்கேன். கொஷின் நம்பர் மார்க் 2 மார்க் கொஷின்ஸாக இருக்கட்டும், 5 மார்க் கொஷின்ஸாக இருக்கட்டும், 8 மார்க் கொஷின்ஸ் எப்படி படித்தோன்னாக்கா சென்டம் எடுக்கலாம், 90+ எடுக்கலாம், பாஸ் ஆகலாம், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வந்து நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொஷின்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குறைச்சலான சம்ஸில் நம்ம எப்படி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது வீடியோஸாக பார்க்க போகிறோம். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கலாம். என்னென்ன வீடியோஸ் அடுத்து தொடர்ச்சியாக வர இருக்குது அப்படின்றது நீங்கள் போடுற அந்த கமெண்ட்டை பொறுத்து தான் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி வீடியோ போடுறோம். ப்ளீஸ் 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 ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.